அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎம்கே எம்எல்ஏ மகன் மருமகளால் தாக்கப்பட்ட இளம்பெண் தற்போது மருத்துவ குழு முன் ஆஜராகியிருக்கிறார். டிஎம்கே எம்எல்ஏ மகன் மருமகளால் தாக்கப்பட்ட இளம்பெண் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரங்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் வீட்டில் பணிபுரிந்து வந்த இளம்பெண் 18 வயதான இளம்பெண் ஒருவர் தாக்கப்பட்டு சூடு காயங்கள் வைக்கப்பட்டதாகவும் இதனால் பல்வேறு இடங்களில் அவருக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு காரணமாக கடந்த பொங்கல் தினத்தன்று அவருடைய சொந்த ஊருக்கு சென்றிருந்த நிலையில் அவரது தாய் அவர் உடம்பில் ஏற்பட்டிருந்த காயங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்கு இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தகவலானது திருவான்மியூர் காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தொடர் அந்த இளம்பெண் நெருப்பு காயங்களால் அவரது உடலில் அங்கங்கு காயங்கள் இருப்பதாகவும் இது தொடர்பாக அவரது அந்த இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகனான ஆண்ட்ரோ தமிழ்வாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் தான் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக கருதி அவர் அளித்த புகாரின் பேரில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அவரது உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் குறித்து அரசு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணுக்கு 7 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் தொடர் மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றனர். அந்த மருத்துவ சிகிச்சையில் அவருக்கு ஏற்பட்டிருக்க காயங்கள் எந்த மாதிரியாக இருந்திருக்கக்கூடும் என்பதையெல்லாம் மருத்துவ குழுவானது தொடர்ந்து அவருக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய இளம்பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் பொது மருத்துவம், எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சை மூத்த மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டு அங்கு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய இளம்பெண்ணிற்கு உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முழுமையான காயங்களை ஆய்வு செய்து அதன் அறிக்கையை காவல்துறையிடம் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தலைமறைவாகி இருக்கக்கூடிய ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் மெர்லினா ஆகியோரை தேடும் பணியானது தொடர்ந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கானது மேலும் ஒரு வலு பெறக்கூடிய நிலையில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடலில் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இருந்தது எல்லாம் கண்டறிவதற்காக மருத்துவ பரிசோதனை அறிக்கை தேவை என்பதற்காக அந்த இளம் பெண் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.